வணக்கம் மேம். வணக்கம்ப்பா. உங்க பேர் என்ன? என் பேர் ஜெயமர் மேம். ஓகே ஜெயமர். என்னத்துக்காக வந்தீங்க? மேம் எனக்கு அடிக்கடி தலை வலிக்குது மேம். அது இல்லாமல் எனக்கு கொஞ்சம் மெமரி பவர் இன்க்ரீஸ் பண்ணணும். அப்படிங்களா? அடிக்கடி தலை வலிக்குதுங்களா? ஆமாம். நிறைய நேரம் ஃபோனில் இருக்கீங்களோ? ஆமாம், அப்படின்னு இல்லை, லைக் ஆவரேஜாக. சரி மேம். ஓகே. இப்போது இந்த பேஷண்ட்டுக்கு தலை வலிக்குதுன்னு சொல்லி வந்திருக்காரு. அடிக்கடி தலை வலிக்குது அண்ட் ஹீஸ் அ ஸ்டூடெண்ட். ஸோ ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் மெமரி பவர் இன்னும் கொஞ்சம் நல்லா பூஸ்டப் ஆச்சு அப்படின்னா அவர் எக்ஸாம்ஸ்க்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாரு. ஸோ இன்னைக்கு அதாவது தினமும் ஒரு வர்மம் அப்படின்ற ஒரு டாப்பிக்கில் இன்னைக்கு ஒரு வர்மம் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். அதனால் அவர் எவ்வளோ பெனிஃபிட் அடைகிறாரு அப்படின்றத அவர் அப்புறமா கேட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். நான் இப்போ அது எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இன்னைக்கு நான் திலர்த்த காலம் அப்படின்ற ஒரு வர்மத்தை நான் சொல்லி கொடுக்க போகிறேன். திலர்த்த காலம் தான் அந்த வர்மத்தோட பேர். அதை 2 பேராக கூட சொல்கிறாங்க. லாடா வர்மம்னு சொல்கிறாங்க, இல்லைன்னா நாராயணன் குகைன்னு சொல்கிறாங்க அந்த திலர்த்த கால வர்மத்தை. அது எங்கே இருக்குது அப்படின்னா இந்த 2 புருவ மத்தியத்தில் இங்கே இருக்குது. சரிங்களா? புருவ மத்தியத்தில் இருக்குது. ஃபெதர் டச் தான் கொடுக்கணும், ரொம்ப அழுத்தம் கொடுக்கக்கூடாது இந்த வர்மத்தில். ஸோ இந்த பையனுக்கு இந்த புருவத்துல இருந்து கீழே, சரிங்களா, இந்த இடத்துல பாருங்க, இந்த தம்பை வச்சு இப்படி கீழே அப்படியே நீங்கள் அப்படியே உன்னிப்பாக கவனிச்சிங்கன்னா ஒரு காடா மாதிரி இருக்கும். அதாவது ஒரு காடி மாதிரி இருக்கும், ஒரு பள்ள மாதிரி இருக்கும். அந்த பள்ளத்தை நான் இப்போ ஆக்டிவேட் பண்ண போகிறேன். ஸோ இது இப்படி ஆக்டிவேட் பண்ணிடும்போது 1 2 3 1 2 3 வல சுழற்சி, இட சுழற்சி. இதை நான் கொடுத்துட்டேன். இந்த வர்மம் என்ன பண்ணும் அப்படின்னா அவங்களுடைய அதாவது அந்த மெமரி பவரை தூண்டும். கண் நோய்கள் எது இருந்தாலும் சரி செய்யும். சரிங்களா? கண் நோய் சரி பண்ணும், மெமரி பவர் இன்க்ரீஸ் பண்ணும். அதே மாதிரி தலைவலி வருது இல்லைங்களா, அவங்களுக்கு ஒற்றை தலைவலி, அந்த மாதிரி அந்த ஒற்றை தலைவலியும் சரி செய்யும். அதே மாதிரி இப்போ ஸ்பிரிச்சுவலாக இருக்கிறவங்களுக்கு சுழுமுனையை ஆக்டிவேட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. சுஷும்னா நாடியை ஆக்டிவேட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அப்புறம் முக்கியமாக இந்த திலர்த்த காலம் பண்ணும்போது உடம்பு ரொம்ப சூடாகும். அதுக்கு இணை வர்மம்னு ஒன்று இருக்குது. அது நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்ப்போம், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஸோ இந்த திலர்த்த காலம் பண்ணும்போது இதெல்லாமே நடக்கும். சுழுமுனை ஆக்டிவேட் ஆகும், கண் நல்ல பிரகாசமாக தெரியும், தலைவலி கம்மியாகும். ஸோ இதுதான் இன்னைக்கு நம்ம பார்த்த வர்மம். நன்றி. காட் பிளஸ்.